ஹாய் சார், எங்கேருந்து வரீங்க ஃபஸ்ட்டு? கரூர் சார். கரூரில். நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம் ஆமாம். என்ன பிஸ்னஸ்? ஸோ பேட்டரி கடை வச்சு பேட்டரி. பேட்டரி ரீசெல்லிங் சர்வீஸ் எல்லாமே ப்ளஸ் ஆட்டோ எலக்ட்ரிக்கல்ஸும் சேர்த்து பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் இப்போ சோலார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் தேர்டாக அடிஷ்னலாக சிசிடிவி பண்ணோம். ஓகே, எப்படி இருந்துச்சு 3 days ப்ரோக்ராம்? 3 days ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. ஸோ மோரோவர் தியரின்றதுக்கு மீறி ப்ராக்டிகல்ஸ் ரொம்ப பார்த்த மாதிரி ஓகே. ஹாப்பினஸ் இருக்குது. ஓகே. மோரோவர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எந்த செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, போர் அடிச்சது அதெல்லாம்? ரெண்டுமே ஒரே செஷன் தான். ஸோ கான்ஃபிகரேஷன் செஷன். ஓகே. ஸோ தியரட்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு புக்லெட்ஸ் கொடுத்துட்றீங்க. ஸோ அதை நாங்கள் ரீட் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, நீ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபுல்லாக கிளியர் அவுட் ஆகிடுது. ஓகே. பட் கான்ஃபிகரேஷன் சிசிடிவி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஓகே. ஸோ மோரோவர் இது வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக டீச் பண்ணக்கூடிய விஷயமும் கிடையாது. கான்ஃபிகரேஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னு நான் ஃபீல் பண்ணி ஓகே இது வந்து பர்ஃபெக்டாக இருந்தது, நான் என்ஜாய் பண்ணது கான்ஃபிகரேஷன் தான். வை பிகாஸ் இப்போது மற்ற வேற எங்கேயாவது போயிருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கூலில் இருக்க மாதிரியே வந்துட்டு ஆல்ரெடி எல்லாமே ரிட்டர்னாக இருக்கும். இன்றைக்கி இந்த போர்ஷன் இந்த டாபிக் தான் கவர் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் வருவாங்க. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க, அதை வந்து இங்கே மக்கப் பண்ணிட்டு போவாங்க. பட் இந்த கான்ஃபிகரேஷன் செஷன் நீங்கள் எடுத்ததை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் பிராண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டீங்க. கொண்டு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் C++ல இந்த மாதிரி CP+ல இதெல்லாம் தான் இருக்கும், ஹிக்விஷனில் இதெல்லாம் தான் இருக்கும், RBSல இதெல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா கான்ஃபிகரேஷனும் கொடுக்கும்போது ஒன்றுமே புரியாத மாதிரியே இருந்தது. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக நாங்கள் பண்ணும்போது மோரோவர் தட் நீங்கள் வந்துட்டு தப்பாக இருக்குன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே தப்பு நடந்தால் தான் நீங்கள் சைட்டில் வந்து கரெக்டாக திருப்தியாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் எல்லாம் ஓரளவுக்கு ஓகே. ஜாக்லாம் க்ரிம் பண்ணீங்களா? ப்ராக்டிஸ் அது பயங்கரமா இருந்தது சார். அதுல மெயினா நான் வந்து ரொம்ப ப்ரௌடடா உங்களை நினைச்ச மூமெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ 3 ஜாக்ஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்பயும் 3 ஜாக்ஸ் போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி மற்ற இடமா இருந்தா ஒரு ஜாக் கொடுப்பாங்க, அடிப்பாங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். அது எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம் ஓகே, பட் பெர்ஃபெக்ஷன் இருந்ததா இல்லையான்றது மற்ற இடத்துல இருக்கு. பட் ஆனால் நேற்று இந்த 4th ஜாக் அடிக்கும் போது அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து எனக்கே டஃப்பா இருந்துச்சு. அடுத்து போக போக நல்லாவே. ஸோ அந்த வேஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அது எனக்கு கொஞ்சம் ப்ரௌடா ஓகே, பக்கமான இடத்துல தான் நம்ம ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நல்லா பண்ணுங்க. எது டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா. போஸ்ட் ட்ரைனிங் சப்போர்ட்டும் நமக்கு தெரியும். கண்டிப்பா, அதுக்காக ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. அப்பா கிட்ட என்ன சொல்லுவியோ அதை அப்படியே சொல்லணும். சரியா? அப்பா வந்து உன்னை இங்க சேர்க்கறதுக்கு வந்து நிறைய என்கொயரி பண்ணாரு. அதுக்கப்புறம் நிறைய இடத்த கம்பேர் பண்ணி தான் நம்ம கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. இப்போ இங்க எப்படி இருந்துச்சு, அவர்கிட்ட என்ன சொல்லுவியோ அதை அப்படியே என்கிட்ட சொல்லு. இது வரைக்கும் நானும் சிசிடிவிலாம் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன், சும்மா ஒயர் கனெக்ஷன் தான் கொடுக்குறது. இந்த மாதிரி தான் இங்க வந்து டீப்பா உள்ள போய் நெட்வொர்க்கிங்னா என்னன்னு வரைக்கும் அதை டீட்டெயிலாக கற்றுக்கிட்டேன். இந்த கேமரால என்னென்ன ஃபியூச்சர் இருக்கு, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, கேமரானா ஒரே கேமரா மட்டும் இல்லை, எத்தனை கேமரா இருக்கு, அது எந்தெந்த கேமராக்கு எந்தெந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு. இப்போ இங்க உனக்கு என்ன டாபிக் ரொம்ப பிடிச்சிருந்தது, எது இன்ட்ரெஸ்டா இருந்தது, எது போர் அடிச்சு? எனக்கு நெட்வொர்க் பத்தி போகும்போது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு. மற்றபடி எல்லாம் நான் கொஞ்சம் பார்த்த மாதிரி இருந்ததுனால அது கொஞ்சம் ஈஸியா. நெட்வொர்க் மட்டும் பத்தி பார்த்தனால எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தாலும் கொஞ்சம் சீரியஸா இருக்கு. சரி, அப்பா கிட்ட இதுதான் சொல்லுவீங்களா இல்ல வேற நெகட்டிவ் ஃபீட்பேக் ஏதாச்சும் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு சொல்ற வரைக்கும் வேற எதுலயா இருந்தா வேற எங்கேயாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது 4 பேர் பேசினா எனக்கு ஒருத்தர் 2 பேருக்கு புரிஞ்சிச்சு, நீ அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுவாங்க. நீங்க அந்த மாதிரி இல்லாம ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கொஞ்சம் புரியாதவங்களுக்கு தனித்தனியா சொல்லிட்டு எனக்கு இன்னும் வந்து ஓகே. இதை தான் நான் பாட சொல்லுவீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட்.